ரகு, நீ எப்படி இருந்தவன்? உன்னால இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியுமாப்பா? மா, நான் என்ன பத்தி கவலைப்படல. எனக்கு என்ன ஆகுமோனெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா என்னால எதுவும் பேச முடியாதுமா. ஏன்பா, நாளைக்கு உனக்கு எதிரா தீர்ப்பு சொல்லிடுவோமோன்னு சிவா தவிச்ச தவிப்ப நீ பார்த்தல்ல? மா, அவன் பாவம்மா. அவன் என்ன பண்ணுவான்? பஞ்சாயத்துல அண்ணன்னு பார்க்க முடியாதுல்ல. அந்த தவிப்புல பேசுறான் அவன். ஆனா அவன் தன் கடமைய செஞ்சுத்தானே ஆகணும். அவன் செய்யட்டும். நீ சுலபமா சொல்லிட்ட. உன்னை பத்தி நீ கவலைப்படாம இருக்கலாம். ஆனா எங்களால அப்படியெல்லாம் இருக்க முடியுமா? மா, மருந்து கசப்புதான். என்ன பண்ணட்டும்? இத கடந்துதான் ஆகணும். ஏய்யா, இந்த சூழ்நிலையில உங்க அப்பா இருந்திருந்து உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து கேட்டா உன்னால இப்படி எல்லாம் பேசியிருக்க முடியுமா? உன் மனசுல இருக்கிறத நீ அவர்கிட்ட சொல்லி இருப்பல்ல? என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கிறதே அப்பா தானேம்மா. என்ன ரகு, ஏன் பேச மாட்டேங்கிற? பதில் சொல்லு. உங்க அப்பா கேட்டிருந்தா சொல்லியிருப்பதானே? அப்பாவா இருந்தாலும் சொல்ல முடியாதுன்னா முடியாததான் இல்ல. இதை நான் சொன்னேன்னா உன்னால தாங்க முடியாதுமா. நான் என்ன பண்ணட்டும்? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். நான் உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்பா. மா, என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. தூங்குறதா? இனிமே நான் எப்படி? மா, நீங்க போங்க, பாத்துக்கலாம்.